இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்கால ஆன்மீக பயணத்தின் 3வது வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தவக்காலம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற காலம். ஆனால் அதிலும் குறிப்பாக ஒரு நம்பிக்கை துரோகத்தால் ஏற்பட்ட ஒரு விளைவு என்று கூட சொல்ல முடியும். இன்றும் நமது உறவுகள் மத்தியில, சமுதாயத்துல நம்பிக்கை துரோகம் என்பது புரையோடி கொண்டிருக்கிறது. ஆம், இன்றைய சிந்தனையும் அதை பற்றி தான். அன்புக்குரியவர்களே, கொய்னோனிய திருமுழுக்கு யோவான் சபையை சார்ந்த அருட்தந்தை நவீன் அவர்கள் இதை குறித்து நமக்கு வழங்கும் சிந்தனையை கேட்டு இன்றைய நாள் பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம். வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த நாளிலே தினம் ஒரு தீர்மானம் என்கின்ற இந்த நிகழ்வின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைய இறை வார்த்தைகளின் அடிப்படையிலே நான் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்க தீர்மானிக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம். குறிப்பாக துரோகம் என்கின்ற வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம் உள்ளம் குமுறுகிறது, கலங்குகிறது, வேதனை அடைகிறது. அநேக வேளைகளிலே நமக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்கள் என்கின்ற ஞாபகமும் வருகிறது. ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாவலிலே ஜூலியஸ் சீசர் அவரை தாக்கி கொள்ளுகிற அந்த சம்பவத்தை விவரிக்கிறார். சீசரை சூழ்ந்திருந்த எல்லாரும் அவரை தாக்குகிறார்கள். அப்பொழுது ஜூலியஸ் சீசர் தன்னுடைய திறமை எல்லாவற்றையும் பயன்படுத்தி தன்னுடைய வாளால் எல்லாரோடும் போராடுகிறார். அந்த வேளையில் அவர் காண்கிறார், தன்னுடைய உற்ற நண்பனாகிய புரூட்டஸும் தன் வாளை உருவி அவரை வெட்ட வருகிறார். அதை பார்த்தவுடன் ஜூலியஸ் சீசருடைய உள்ளம் உடைந்து போகிறது. அவர் சொல்லுகிறார், யூ டூ புரூட்டே, நீயுமா புரூட்டஸ் என்று சொல்லுகிறார். அங்கு ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார், அந்த நொடியிலிருந்து ஜூலியஸ் சீசர் போராடுவதை நிறுத்தி விடுகிறார். என் நண்பனே என்னை வெட்ட வரும் பொழுது நான் எதற்கு போராட வேண்டும் என்று மனதை விட்டு விடுகிறார். அதே போல முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மா அவர்களுடைய மெய்காப்பாளரே அவர்களை பாதுகாக்க வேண்டிய கருவிகளால் அவரை சுட்டு கொண்டார். 23 முறை அவர்களை சுட்டார் என்று செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. துரோகம் இன்று உலகம் முழுவதிலும் துரோகம் மலிந்து விட்டது. துரோகம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுதே அநேக வேளைகளிலே நம்முடைய உள்ளங்கள் கலங்குகிறது. இயேசுவும் கூட யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையிலே இப்படி சொல்லுகிறார், இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை குறித்து இங்கு சொல்லுகிறார்? தன்னை காட்டிக் கொடுக்க இருந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை குறித்து இங்கு சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியிலே துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துரோகியாக மாறியது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், யாக்கோபனுடைய முதிர் வயதிலே அவருக்கு பிறந்த யோசேப்பை அவர் நேசித்தார். யோசேப்பின் மீது ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இதை கவனித்த அவருடைய சகோதரர் எல்லாம் அவர் மீது பொறாமை கொண்டார்கள். ஒரு நாள் யோசேப்பு அவர்களை சந்திக்க செல்லும் பொழுது, என் சகோதரிடத்தில் செல்லுகிறேன் என்ற நம்பிக்கையோடு அவர் செல்லுகிறார். ஆனால் தூரத்தில் அவரை காணுகின்ற சகோதரர்கள், கனவின் மன்னன் வந்துவிட்டான் என்று அவரை கொல்ல தேடுகிறார்கள். பின்பு அவரை ஒரு குழியிலே தள்ளுகிறார்கள். கடைசியாக அவர்கள் அவரை எகிப்தியருக்கு விற்று விடுகிறார்கள். எங்கு பாசம் நேசம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம் அந்த இடத்திலே துரோகம் நடக்கிறது. யோசேப்பினுடைய உள்ளம் உடைந்திருக்கும்.
வேதனைப்பட்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நம் நற்செய்தி வாசகங்களிலே இயேசு எப்படி காட்டி கொடுக்கப்பட்டார் என்பதை கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய ரபியை, போதகரை யூதாசு முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். முத்தம் என்பது ஒரு அன்பின் அடையாளம். அந்த அன்பின் அடையாளத்தை அவர் செய்து நயவஞ்சகமாக இயேசுவை காட்டி கொடுக்கிறார். அநேக வேளைகளிலே இந்த துரோகம் என்பது ஒரு ஏமாற்று செயல்பாட்டின் வழியாய் நடைபெறுகிறது. தொடக்க நூலிலே அழகையாகிய பிசாசு சாத்தான் நயவஞ்சகமாக ஏவாளை ஏமாற்றினார். அதன் விளைவு துரோகம். கடவுள் நம்பி கொடுத்திருந்த அந்த இடத்தை பண்படுத்துவதற்கு பதிலாக தங்களை விற்று போட்டார்கள். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, பழைய ஏற்பாட்டில் மீண்டும் பார்த்தோம் என்று சொன்னால், தாவீது தன்னுடைய உண்மையான ஒரு பணியாளாகிய உரியாவை நயவஞ்சகமாக கொன்று அவருடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார். இது ஒரு துரோகம். இறை வார்த்தை யூதாசை குறித்து சொல்லும் பொழுது, இந்த துரோகத்தை செய்வதற்கு முன்பாக அழகை அவருடைய உள்ளத்திலே புகுந்தான் என்று சொல்லுகிறது. அழகை நம்முடைய உள்ளத்திலே புகுந்து இப்படிப்பட்ட செயல்பாடுகள் செய்யாமல் நாம் கவனமாயிருக்க வேண்டும். துரோகத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? சாபம். துரோகம் செய்கிறவர்கள் ஏதோ ஒரு சிறிய ஒரு கையூட்டுக்காக, சிறிய ஒரு லாபத்திற்காக அப்படி செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? அவளுக்கு கிடைப்பது சாபம். நாம் பழைய ஏற்பாட்டிலே தாவீதினுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் தாவீதினுடைய குடும்பத்திலே அநேக துரோகங்கள் நடந்தது. அவருடைய குடும்பத்திலே நடந்த வேதனைகள் ஏராளம். அந்த சாபம் அவரை தொடர்ந்தது. உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்க முடியும். ஆனால் இந்த துரோகம் என்கின்ற இந்த பாவம் அவரை மீட்பரிடத்திலே செல்லாமல் தடுத்தது. குற்ற உணர்வு மேலிட்டு வந்தது. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே அநேக விதமான நிலைகளிலே துரோகங்கள் நடைபெறுகிறது. வாலிபர்கள் மகிழ்ச்சிக்காக, இன்பத்துக்காக உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி துரோகம் செய்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. இன்னும் அநேக விதங்களிலே பிஸ்னஸ் செய்கிற நிலைப்பாடுகளிலே துரோகங்கள் நடக்கிறது. ஒரு சிறிய லாபத்திற்காக செய்கிற துரோகம் நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடியதாய் மாறிவிடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஆபத்து, அது ஒரு நெருப்பு, நம்மை சுட்டுவிடும். ஆகையால் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த தவ காலத்திலே இந்த நாள் இறை வார்த்தைகளை நாம் மையமாக கொண்டு நாம் பார்க்கும் பொழுது, நற்செய்தி வாசகத்திலே நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய நிலத்தை குத்தகைக்கு விடுகிறார். ஏற்ற காலத்தில் கனி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தன் வேலையாட்களை அனுப்புகிறார். ஆனால் அவருக்கு கிடைத்ததோ ஏமாற்றம். அனுப்பப்பட்ட பணியாள்களையெல்லாம் அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், கொல்லுகிறார்கள். கடைசியாக தம் ஒரே மகனை அனுப்புகிறார். இவர்தான் இந்த சொத்துக்கு உரிமையாளர் என்று அவரை வெளியே கொண்டு போய், தோட்டத்திற்கு வெளியே கொண்டு போய் கொல்லுகிறார்கள். அந்த தோட்டக்காரர்களுக்கு கிடைத்த தண்டனை என்ன? கொடூரமாக அந்த எஜமானவர்களை கொன்றார் என்று இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலே யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்க முடிவெடுப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே,
உடைய இறை வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய சுய லாபத்திற்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ விளையாட்டாகவோ கூட யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, இந்த தேவையற்ற ஒரு மனநிலை என் வாழ்க்கையிலே இல்லாமல் நீர் எடுத்து போடும். யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய கூறிய தெளிவான உண்மையான மனநிலையை எனக்கு தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.